எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன? நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டேய் மச்சான், என்ன இவன் ரொம்ப நேரம் விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், நாமளும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், திரும்பவே மாட்டேங்கிறானே. வானவில்லை காவில்லை அடனை விட்டு ஃபுல்லாக நான் தூங்கவில்லை. என்னாச்சு இவனுக்கு? இவன் பாட்டுக்கு மேலே பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு நம்ம வேறு பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம், நம்மளையும் கவனிக்கவே இல்லை. அடே நான் இங்கே தாண்டா இருக்கேன், திரும்புடா. என்னடா நீ மட்டும் இங்கே நிற்கிற? நான் ரொம்ப நேரம் இங்கே தானே நின்றுட்டுருக்கேன். அச்சோ, அப்போ என்னோட வானவில் என்னது? வானவில் ஏன்டா பகலே கனவு கண்டுட்ருக்கியா? என்னடா சிரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. சரிவா வீட்டுக்கு போகலாம். என்னம்மா பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தெரியல. சரி போகலாம். என்னடா இது, நமக்கு பிடிச்ச லேஸ் பேக்கெட்டு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. சரி நம்ம எடுத்து சாப்பிட்லாம். என்ன ஒரு டேஸ்ட்டு! எம் எம் லேஸுனா லேஸு தான், அப்படி ஒரு டேஸ்ட்டு. அக்கா. என்னது அக்காவா? அக்கா நம்மளை யாரும் இங்கே கூப்பிட மாட்டாங்களே. அக்கா மகிழ்வி, நான் தான் கூப்பிட்றேங்க, கொஞ்சம் திரும்புறியா? என்னடா புதுசு அக்கான்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆமாம், இங்கே ஒரு லேஸ் பேக்கெட் இருந்துச்சு, சாப்பிட்டியா இல்லையா? ஆமாம் சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓ, டேஸ்ட்டாக இருந்துச்சா? தலை சுத்தல், வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாவது உனக்கு வருதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இப்போ எதுக்கு நீ அப்படி கேட்குற? நிஜமாக சொல்லு, உண்மையை தானே சொல்லு, ஒன்றும் ஆவலே இல்லை உனக்கு. ஏய், நீ கேட்குறதே சரியில்லை. அது எங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லுடா. அது எங்கேருந்து வாங்கிட்டு வரல, குப்பையில் இருந்துச்சு, உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன். என்னது குப்பையில் இருந்துச்சா? ஆமாம் ஆமாம், உனக்காக தான் எடுத்து வச்சேன். இதானே பார்த்தேன், என்னைக்கு இல்லாமல் ஸ்நாக்ஸ் இங்கே முன்னாடியே இருக்குன்னு பார்த்தேன். ஆமாம், நான் இருந்தேன்னா நீ சந்தேகப்படுவேன், ஏன் அதை சாப்பிடலன்னு சொல்லி தான் அங்கேருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. ஐயோ அம்மா வலிக்குதே. அறிவு கட்ட மாடே. ஏர்ம மாட்டேன், நாய் உடனே தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு? ஏண்டி அத்தலோண்டு பையனை போட்டு அந்த அடி அடிக்கிறான், அடி தங்க வாடி. அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? என்ன பண்ணா சொல்லு. குப்பை தொட்டியில் இருக்க லேஸ் பாக்கெட்டத்துக்கு இங்கே சோபா மேலே வச்சுருக்கான். நான் தான் அதை பார்த்தோன்னே எடுத்து சாப்பிடுவேல. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் இது குப்பை தொட்டியில் இருந்துச்சுன்ட்டு. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம் தானே. அம்மா இல்லைம்மா, சும்மா தான் விளையாட்டுக்கு பண்ணி சாப்பிடுவேன் நான் நினைக்கல. அதான் அவனை போட்டு அடிச்சுட்டு எல்லாம் சும்மா மறைச்சிக்கிட்டே இருக்காதப்பா. அந்த நல்லா உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறேன். உனக்கு ஒரு நாள் இருக்குதுப்பா. அவள் போனதுக்கப்புறம் உனக்கு அப்படி ஒரு சிரிப்பு. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இந்த மாதிரி இனிமேல் பண்ணேன், விளக்கமாத்த எடுத்து சாப்பிட்டேன். இல்லைம்மா இல்லைம்மா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். 2 பேருக்கு மட்டும் சண்டை ஓய்வே மாட்டேங்குது, என்ன பண்ணுறான்னு தெரியல. சரி நீ போய் படிப்போ. சரிம்மா, நான் போய் படிக்கிறேன். என்ன இவன் பாட்டுக்கு தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? ஹலோ சார், என்ன தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மானா நீ சிரிக்க மாட்டியே. இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனல, புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதுதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பாரா, ஃபர்ஸ்ட் டேவே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா? ஆமாம்மா, ஐயாவோட திறமை அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு திறமைக்கு என்ன? புதுசாக வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டாங்கல்ல, நான் போய் பேசினேன், அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க சொல்லு பார்க்கலாம். 2 பொண்ணுங்க. பாரா, பொண்ணுங்கள்லாம் உன்னை நம்பி பேசுதாடா? ஐயாவை யாருன்னு நினச்சா? ஐயா ஒரு நல்ல பையன். உன் பேர்மையெல்லாம் நிறுத்து, யார் யாருன்னு சொல்லு. மகிழினி யாழினின்னு 2 பேர் புது ஃப்ரெண்ட்ஸ். வா சூப்பர், நீமே ரைமிங்காகவும் இருக்கு, அழகாகவும் இருக்கு. கதிரவா வந்துட்டியாடா கண்ணா? ஆமாம்மா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன். காலேஜ்லாம் நல்லா போச்சாமா? என்னம்மா கேட்குறீங்க? ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. சந்தோஷமாக இருந்தால் நல்லதுதான்டா கண்ணா. வெறும் சந்தோஷம் மட்டும் சொன்னேன், அதை என்னன்னு நீங்கள் கேட்கவே இல்லையே. அம்மா அவள் அப்படிதான் ஏதோ ஒன்று வளர்க்கிட்டே இருப்பான், நீங்கள் கண்டுக்காதீங்க. என்னடா ஏதாவது திருட்டு வேலைக்கு இது பண்ணுறீங்களா? திருட்டு வேலைலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுதான். ஃப்ரெண்டு தானே, இதில் என்ன இருக்குது? ஃப்ரெண்டு தானே, அவங்க பேர் என்ன தெரியுமா? மகிழினி யாழினி, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பல்ல காட்டாத, அவன் என் பையன் நல்ல பையன், ஃப்ரெண்டாக கொண்டு தான் பேசுவான். அப்படி சொல்லுங்கம்மா. சரி சரி, 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீங்கள் வேலை இருந்தால் பாருங்கள். ஆமாம், என்னைக்கு இல்லாமல் என்ன இன்னைக்கு உங்கள் ஃபோனில் லவ் ஸ்டேட்டஸ்? சோ, இவளை ஹைட் பண்ண மறந்துட்டேனே. இவளை ஹைட் பண்ண மறந்துட்டேன்னு யோசிக்கிறியா? மைண்ட் வாசிச்சு வெளியே பேசிகிட்டு இருக்க, எல்லாம் இங்கே கேட்குது. செல்லு என்ன அரசியம்? ஒன்றும் இல்லை, அந்த யூத் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சேன். நம்புற கதையே எதுவும் இல்லையே. நம்பனா நம்ம பாட்டி போ. சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டே இரு. பார்க்கலாம் போ. அண்ணா 2 நாள் கழிச்சு என்ன டேன்னு உனக்கு தெரியல, மறந்துடுறேன். தெரியும், நான் மறப்பேன், எப்பயும் நான் மறக்க மாட்டேன். சரி, அப்போனா நாளைக்கு ஷாப்பிங் போகலாம். சரி ஓகே, போகலாம். ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ்லாம் அழகாக வருது, ஆர்டர் போட்டு நேரில் அழகாக வர மாட்டேங்குது, கிளாத்தும் சரியில்லை. நாளைக்கு இல்லைனா ஷாப்பிங் போக வேண்டியதான். நாளைக்கு சண்டே தானே, யாழ்னி ஃப்ரீயாக இருக்கலான்னு கேட்டு பார்க்கலாம். ஹலோ சொல்லுடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?
நான் சும்மா தாண்டி. சரி நாளைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஷாப்பிங் போகலாமா? போகலாண்டி. ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தேன், அது ஒன்றும் கிளாத்து சரியில்லை மாதிரி இருக்குது. நானும் இப்போ மேடம் பார்த்துக்கிட்டு ஷாப்பிங் இருந்தேன், இந்த போகிறீங்களா? ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லை. இரு இப்போ நான் ஒரு பிளான் போடுறேன் பாரு. அம்மா அம்மா சரி பாய்டி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடி பாய். இந்த நாய் எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. எதுக்கடா நீ கூப்பிட்ட? நாளைக்கு சண்டேல வீட்டில் இருக்க போர் அடிக்குது, எங்கேயா விட்டு போகிறீங்களா? நினச்சேன் இந்த நாய் ஏதாவது பிளான் போடணும். ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் வீட்டில் தானே இருக்கா, இது என்ன புதுசா? இல்லைம்மா நாளைக்கு அக்கா வெளியே போகிறலாம், அதான் நானும் போகலாம். வெளியே போகிறல, என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. என்னடி நாளைக்கு எங்கே போகிற? நான் ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் நாளைக்கு நீ கூட போகிறேன் ஷாப்பிங். அதுக்கு எதுவும் அம்மா இவ்வளோ கோவமாக இருக்குது? இந்த நாய் நான் ஃபோனில் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் பிளான் போட்டுக்கிட்டு. சரி அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலான்றது, அதான் நாய் ஒட்டு கேட்டுருச்சு. சரி அவனையும் கூட்டிகிட்டு போ. பிளான் போட்ட மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுது. கூட்டிகிட்டு போய் தொலைகிறேன், அப்புறம் என்ன பண்ணுறது? கலெக்ஷனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா? ஆமாம்மாடி, இவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து நம்ம 2 பேரும் ஒரே ட்ரெஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆமாடி கண்டிப்பாக, கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேர்ள்ஸுக்கெலாம் எவன் ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல, அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, தொலைவி எடுக்கிறாளுங்க. அவள் இருக்கான்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், தொடப்பக்கட்ட பிஞ்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தானா. ஹிஹி ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரிடி நம்ம கிளம்பலாமா? அவ்வளோதான், கிளம்பலாம். அண்ணா ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கடையில். எனக்கு கேர்ள்ஸ் ட்ரெஸ் பற்றிலாம் தெரியாதுமா. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, மகிழினி யாழினி மாதிரி இருக்குது. என்ன அந்த ஆள் ரொம்ப நேரமாக இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கம் இன்றி மண்ணில் அலைவே.